ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெருவாரியான தொண்டர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தற்பொழுது திரும்பியுள்ளனர். அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான முடிவுகளை காலதாமதமாக நாங்கள் வெளியிடுவோம். இரு தரப்பினர்களிடம் பெற்ற கோரிக்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஒட்டுமொத்தமாகவும் கட்சி விதிகளை மாற்றியும் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்றும் கட்சியிலிருந்து ஓபிஎஸ்ஐ நீக்கியது அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு ஆவணங்களை சமர்ப்பித்தார். அந்த ஆவணங்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களது மனுவில் கூறப்பட்டிருந்தது என்னவென்றால், என்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு காரணம் என்ன? இரண்டாவதாக, அதிமுகவில் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது சரிதானா? பொதுக்குழு நடந்தது முறையாகத்தான் நடைபெற்றதா? கட்சியின் சட்ட விதிமுறைகளை மாற்றுவதற்கு அதிகாரம் எடப்பாடிக்கோ அல்லது நிர்வாகிகளுக்கோ யார் கொடுத்தது என்ற ஒட்டுமொத்த ஆவணங்களையும் சமர்ப்பித்து கடிதமாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் 7 வாரங்கள் விசாரணை முடிவில் இதுவரை ஏன் முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிமன்றமும் கடந்த முறை கேள்விகளை கூறியிருந்தது. இதனால் தேர்தல் ஆணையம் என்ன கூறியிருக்கிறது என்றால், வடமாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது, அந்த வேலைகள் நாங்கள் மும்முரமாக பார்ப்பதால் இதில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் கூறியுள்ளனர். இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது நிச்சயமாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். எடப்பாடியை எப்படியாவது மாற்ற வேண்டும், தங்களுக்கு சாதகமாக எடப்பாடி ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த பதவியிலிருந்து எப்படி எடப்பாடியை நீக்குவது என்பதும் பாஜகவினர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் தேர்தல் முடிவுதான் இறுதியானது. இரட்டை இலையும் பொதுச் செயலாளர் பதவியின் முடிவுகளை தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறதோ அதை சரிபார்த்து நீதிமன்றம் வெளியிடும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு கூட்டணியில் அதிகாரங்கள் வழங்கவில்லை என்று தெரிவித்து விட்டால் அந்த பதவியில் யாரை அமர்த்தினால் தங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் என்பது அமித்ஷா அவர்கள் நினைக்கிறாரோ அதை தேர்தல் ஆணையம் மூலமாக செயல்படுத்துவார். அதற்காகத்தான் இன்னும் காலதாமதம் ஏற்படுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக இது தெரிய வரும். ஏனென்றால் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பாஜகவின் நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு விட்டது. ஒரு பக்கம் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர், மறுபக்கம் துணை முதல்வர் நயினார் நாகேந்திரன் என்று கூறி வருகிறார்கள். அண்ணாமலையிடம் கேட்டபொழுது அமித்ஷா அவர்கள் என்ன கூறுகிறாரோ அதை நானும் எடப்பாடியும் கேட்டாக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எதற்காக அமித்ஷாவின் பேச்சை நான் கேட்க வேண்டும் என்று எடப்பாடியும் குளறுபடியான கட்சி கூட்டணியாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்கவும் முடிகிறது. இதில் 10 நாட்கள் பயணங்களில் நான் தான் முதல்வர் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே இரட்டை இலை சின்னம் போட்டியிட முடியாத என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் ஒட்டுமொத்தமாக 9ஆம் மாதம், அதாவது 9 மாதங்கள் இருக்கிறது. மே மாதத்தில் தேர்தல் நடைபெறும் 2026 என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இரட்டை இலை அந்த நேரத்தில் முடக்கப்பட்டால் அதிமுகவின் நிலைமை சற்று யோசிக்க வேண்டியதுதான். அதற்காகத்தான் இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று எடப்பாடி மேல்முறையீடு செய்திருக்கிறார். அதற்கு பதிலளித்துதான் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை குறுகிய காலத்தில் முடிக்க முடியாது, எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்று தேர்தல் ஆணையம் அந்தர்பல்டி அடித்துள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.